மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று 31ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மண்ணெண்ணெயின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 183 ரூபாவாகும். இதேவேளை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் எவ்விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, புலனறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். கொழும்பு பிரதான நீதவான் திலினி கமகே அவர்கள் நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி திலினி கமகே அவர்கள் மொரட்டுவை மாவட்ட நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. 90 லட்சம் ரூபா பணத்தினை இலஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சலோச்சன கமகே உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் தொடர்பிலான வழக்கை விசாரிப்பதற்கு மேலும் ஒரு நீதவானை நியமிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவானாக கடமையாற்றிய திலினி கமகே அவர்கள் நேற்று முன்தினம் நீதிச்சேவை ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலமாக கோரிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமஷ்டி என்பது பிரிவினை அல்ல, அது பிரிவினைக்கு இட்டு செல்லும் தீர்வும் அல்ல. நாங்கள் பிரிவினைவாதிகளும் அல்ல. இடதுசாரி கொள்கையிலிருந்து ஜனாதிபதியாக தெரிவான அனுரகுமார திசாநாயக்க இதனை புரிந்து கொண்டு புத்தாண்டில் செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை, அதாவது வரவு செலவு திட்ட விவாதத்தை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை நடத்துவதற்கு சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இணங்கியிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டானது இலங்கையின் வரலாற்றில் அதிக அளவானோர் தொழிலின் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டாக பதிவாகியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 3,12,836 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. 1,85,162 ஆண் தொழிலாளர்களும் 1,27,674 பெண் தொழிலாளர்களும் இவ்வாறு தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 6 வருடங்களில் 13 லட்சம் இலங்கையர்கள் இவ்வாறு தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.